ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு ஓம் அகத்தீசாயன்மு. அதிகமாக பேச முடியாது. இப்போ ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்கோம். ஏன் சாப்பிடாம இருக்கேன்னா உலக மக்களுக்காகவே, உலக நன்மைக்காகவே நான் சாப்பிடாம இருக்கு. அப்போ என்னை கட்டுப்படுத்தி கொடுறோம். ஆகவே அன்பரை கேட்டுட்டாங்க பேசுன்னு சொல்லி, எந்த உணவே இல்லாமல் எப்படி பேச முடியும்? உணர்வு பேசணும், உணர்வு இருக்கு, உணவு இல்லை. ஆகவே முருகப்பெருமானே பேசினாதான். இல்லாட்டி ஒரு முறையோட வரணும், தொடர்கள் திருடி வணங்குறேன்லாம் பேசணும். அதெல்லாம் பேச முடியல. இப்போதைக்கு முருகா முருகா சர்க்குநாதா சாந்த ஸ்வரூபா என் நாவில் தங்கி பேசுதாய். ஆக உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. என்ன உலகம் இப்படியே இருக்கே, எங்கே பார்த்தாலும் கொடுமை, பசி, அராஜகம் நடக்குதே, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்று மக்கள் கேட்கிறார்கள். நாங்களும் கேட்குறோம், முருகா இப்படி இருக்குது ஐயா, எப்போயா நீ வருவே அப்படின்னு கேட்குறோம். வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். எப்போன்னா எல்லாம் கேட்குறா, நீ மட்டும் கேட்குற. ஏழை எளிய மக்கள், பக்தர்கள், சான்றோர்கள், பத்திரி பெண்ணர்கள் கேட்கின்றேன்னு, முருகா வாயா இந்த உலக மக்கள் காப்பாற்றுன்னு சொல்லட்டும். நீ ஒரு ஆள் தான் கேட்குறேன். இல்லை சில பேர் கேட்குறாங்க, தொடர் கேட்குறாங்க. ஆனால் உருக்கி கேட்கணும். உலக மக்களே தலைவா முருகா வந்து உலக மக்கள் காப்பாற்றாயே என்று கேட்கணும். அவங்க கேட்குறப்பா, கேட்க வையே. எங்கே பார்த்தாலும் அராச்சகம், எந்த இடத்துலையும் நீதி இல்லை. அப்படி சூழ்நிலை இருக்கு இப்போ. அப்போ என்ன செய்யும் மக்கள், பக்தர்கள் எல்லாரும் கேட்க முடியல. பக்தர்கள், முருகனுடைய அன்பர்கள், முருகா வாயா இங்கே எங்களை காப்பாற்றாயே என்று கேட்கணும். அவங்க கேட்டாதான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்பெல்லாம் கேட்குறீங்க, என்ன பேசுன்னு சொல்றீங்க. ஒரு வருஷம் நான் பட்டியே கிடக்கிறேன். வயசு வரை எப்போது ஆச்சு? வயசு கிடக்கட்டும், வயசை பொறுத்த எனக்கு அவளை இல்லை, நாங்கள் மாறிக்குவோம். ஏன்னா அது இரும்பு தகமாச்சு. இரும்பு தகமானால் மீண்டும் இரும்பாகாது. பழம் காயானால் மீண்டும் பழுக்காது. பழம் காயானால் மீண்டும் பழுக்காது. இரும்பு தகமானால் தகமானது தான். ஆகவே ஒரு மாற்றம், உலக மாற்றம் நடக்க போகுது. அது அகத்திய சர்மகஸ்தான் தான் செய்ய முடியும். அந்த ஆற்றல் அகத்திய சர்மகஸ்தை தான் உண்டு. இதே அவள் ஆற்றல் சங்கத்துக்குன்னா, ஆம் முருகப்பெருமானுடைய ஆசி பெற்றவர் நாங்கள் எல்லாம். முதுகுலம் தலைவன் முருகனின் ஆசி பெற்றவர்கள், ஆசான் அருணிநாதன் ஆசி பெற்றவர்கள், ஆசான் பதஞ்சலி முனிவன் ஆசி பெற்றவர்கள், ஆசான் திருமலையவன் ஆசி பெற்றவர்கள். நாங்கள் செய்வோம் இந்த உலக மாற்றத்தை. சரி, இவ்வளோ அராஜகத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு எப்படியா கட்டுப்படும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியா. எதையும் ஆட்டி படைக்கும் வல்லமை அகத்திய சமூக தொடர்களுக்கு உண்டு. எதையும் செய்வார்கள் முருகன் பெருமான். இப்போ இன்னொரு பேசிட்டு இருக்கான். அது பேசாதுன்னா கொஞ்சம் பேசுறப்போ. ஆக வருங்காலம் இப்ப சொல்லுகிறேன் கேளுங்கள். வருங்காலம் வருங்காலம் அகத்திய சர்மா சங்கம் ஆட்சி நடத்தும் என்பது உறுதி. இது சத்தியம். இது வருங்காலத்தில், இந்த காலம் வருங்காலம் எப்போ நாளை கூட வரலாம். என்ன ஒரு நொடியில் வருவான்டா, ஒரு நொடியில் வருவான் முருகப்பெருமான். ஆற்றல் பொருந்திய முருகப்பெருமான் வருவான், வருகிறான், வருவான் வருவான். அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை ஆளும். அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை ஆளும். அகத்திய சர்மா சங்கத்தை ஆளும். அராஜகத்தை அழிக்கும், இல்லை அடக்கும். அராஜகத்தை அடக்கும், இல்லை அடக்கும். அந்த ஆற்றல் அகத்திய சமூகத்துக்கு உண்டு. என்ன வயசானவனை பேசுறேன்? ஆமா, வயசான நான் முன்னே சொல்லி, தங்கம் இரும்பு தங்கமானால் இரும்பாகாது. பழம் காயானால் பழம் காயானால் மீண்டும் பழுக்காது. ஆகவே ஆற்றல் பொருந்தியவன், ஆற்றல் பொருந்திய மக்கள் அகத்திய சமூக தொண்டர்கள். என்னுள் இருந்து பேசுகிறான் முருகப்பெருமான். நான் பேசவில்லை. இப்ப பட்டி கிடக்கிறான், அவன் தான் கிடக்கிறான் பட்டி, நானும் கிடக்கிறேன். ஆனால் நான் கிடக்க பட்டினி உலக மக்கள் நன்மை இருக்கும். நான் பற்றி கிடக்கிறேன், உலக மக்கள் பசியாற. நான் பற்றி கிடக்கிறேன், உலக மக்கள் பசியாற. ஆகவே இந்த சங்கம் எதிர்பாருங்கள் அன்பர்களே. இப்ப சொல்கிறேன் கேளுங்க. உலக மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அகத்திய சமூகத்திற்கு உண்டு. அந்த யோக்கியதை யாருக்கு இல்லடா? மனித வர்க்கமே. ஒரு சிலருக்கு சொல்றேன்,
சான்றோர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், சான்றோர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சான்றோர்களுக்கு தெரியும். அராஜகவாதிகளே, கட்டுப்படுத்த ஆளி என்று நினைத்து அராஜகம் செய்யாதே. வருகிறோம், நாங்கள் உலக மக்கள் காப்பாற்ற வருகிறோம். கட்சி சமூக சங்க தொண்டர்கள் வருகிறோம், வருவோம், உலகமாய் காப்பாற்றுவோம். இதே இவ்வளவு துடிச்சலை பேசுறேன். எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கெல்லாம் கொடைக்கருவி, துப்பாக்கி இவ்வளவு எங்களுக்கு அசைக்க முடியாது. எங்களுக்கு ஒன்று ஒரு கடுகுத்தில் எங்களை பாதிக்காது. AK-47 சுட்டு போடுற அணுகுண்டை வெடுக்கு முழுகிட்டு போகண்டா. ஏடா அணுகுண்டை முழுக்கும், எதையும் செய்வோம். ஆனா பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். இன்னும் ரொம்ப மீசம் முழுக்கினா அடியாக்கி விட்டுருவோம். அதையும் செய்வோம். எல்லா ஆற்றலும் எங்களுக்கு உண்டு. எனக்கு முருகபெருமானுக்கு உண்டு. நான் வந்திருக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கான். 80 வயசுல பேசான், அதுக்கு தான் வந்திருக்கான். முருகனே வந்திருக்கான். இப்ப பேச அவன் தான் பேசிட்டு இருக்கான், நான் பேசல. அந்த ஆற்றல் எனக்கு கிடையாது. ஆனா ஒரு வருஷம் பட்டி கிடக்கிறான்னா நானே கிடக்கிறேன். ஆசனை என்ன கிடக்க வச்சாருக்கு. ஆகவே இப்போ சொல்லுகிறேன் மக்களே, எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். வருகின்ற காலம் வந்துச்சு, நாளைக்கே வரலாம். ஒரு நொடியில பார்த்து வளர்ச்சி விட்டு. ஆனாலும் நான் அதுக்கு அடக்கமே இருக்கிறேன். வருகின்ற 22/11/2015 அது உள்ள அடக்கமா இருக்கு சொல்லி சட்டம் வந்திருக்கு. 22/11/2015 அதுக்குள்ள எதிர்பார்க்கணும் மக்களே. நாளைக்கு வரலாம். ஆக ஒரு எல்லை. இந்த ஆண்டு 11வது மாசம் நவம்பர் மாசம் ஆசான் வருகிறார். 22/11/2015 அன்று முருகன் வருகிறார். என்னடா அது தேதியை சொல்றோம். ஆனால் அதுவரையில் நாம் என்ன செய்யணும்? அல்ல முருகனை கேட்கணும். முருகா, என்னையா இவ்வளவு கொடுமை இருக்கு தாயே, மழையே பெய்யலையா, குடிக்க தண்ணி இல்லையா தாயே, கிராமம்லாம் அப்படியே நொந்து சாவறையா, அடைய அராஜகவாதி சாவறான்டா, பாவம் செஞ்சவன் சாவறான், துன்புக்கிறான், அவனுடைய பேர். ஆனா பண்புள்ள மக்கள் வாழ்கின்ற பண்புள்ள மக்கள் வாழ முடியல தாயே. பஞ்சபராதிகள் பண்புள்ள மக்கள் சான்றோர் வாழ முடியலையப்பா. சொல்ற அவன்கிட்ட முருகன்ட்ட, பண்புள்ள மக்களே கேளுங்க அவனை. மூச்சுக்கு ஒருத்தோட இல்லையா, கேளு அவனை. என்னையா முருகா, வாயா இங்க உலக மக்களை காப்பாத்தாயே என்று சொல்லடா. நான் கேட்க முருகன், முருகா சொல்லுங்க. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சொரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, எங்கடி ஒரு பார்வை பார்த்தாயன்னு சொல்லும். அதே மாதிரி கேட்கணும். உலக மக்கள் எல்லாம் கேளுங்கள். இந்த இருந்து கேளுங்க. உலக மக்கள் வாரும் முருகாவா வந்து உலக மக்களை காப்பாற்ற சொன்னால் நிச்சயம் வருவான். ஆகவே இந்த சங்கம் தான் மறுபடியும் சொல்லுகிறேன். அவ்வளவு துணிச்சல்லாம் உண்மைதையா. எதுக்கு வந்திருக்கோம்? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? நாங்க சாப்பிட சுங்குறதுக்கா? இல்லை, உலக மக்களை காப்பாற்றதான் வந்திருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அகத்திய சமூக தொண்டர்கள். அவர் செய்கிறார்கள். இந்த அவர்கள் சுயநலம் இல்லாத மக்கள், ஜாதி இன மதம் இல்லாத மக்கள். அவர்களா அவர் வருகிறார்கள். எங்க சங்க தொண்டர்களை பாட்டாலே புண்ணியம். அவர் தான் இந்த உலகமாத்தை செய்கிறார். வெளிநாட்டு இருக்காங்க, உள்நாட்டு இருக்காங்க. ஆகவே ஏதோ பேச நினைச்ச கொஞ்சம் பேசியிருக்க. ஆகவே முருக அன்பர்களே, காலம் நெருங்கிவிட்டது. இனிமேட்டு உலகத்தை காப்பாற்ற ஆள் இல்லை. ஏன்னா இவ்வளவு 700 கோடி மக்களை பிடிச்சிட்டு எவ்வளோ உலகத்தை காப்பாற்ற ஆற்றல் கிடையாது. எங்களுக்கு தான் உண்டு. இந்தியா மட்டும் இல்ல, உலக மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அகத்திய சங்கத்துக்கு உண்டு. உலக மக்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் 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 அகத்திய சமூக சங்கத்துக்கு உண்டு. அந்த யோக்கியதை யாருக்கு இல்லடா? என்ன இவ்வளவு பெரிய வார்த்தை? உலக மக்களை காப்பாற்ற தகுதியும் யோக்கியதையும் அகத்திய சமூகத்துக்கே உண்டு. ஒரு பயலுக்கு யோக்கியதில்லை, ஒரு பயலுக்கு யோக்கியதில்லை, ஒரு பயலுக்கு யோக்கியதில்லை. பதிவு செஞ்சுக்கிறேன். என்ன இவ்வளவு பெரிய துடிச்சல்? ஒரு பயலுக்கு அது யோக்கியதில்லடா. என்ன ஆயுதம் இருக்கு? என்ன ஆயுதம்? வெங்காய ஆயுதம். உங்க ஆயுதம்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க ஆயுதம் கையெல்லாம் எங்களுக்கு ஆயுதம் அறியும். ஆகவே எந்த ஆற்றலும் எல்லா ஆற்றலும் பொருந்தியவர்கள், எல்லா ஆற்றலும் பொருந்திய முருகப்பெருமான வருகிறேன், வருவேன், வந்துவிட்டேன், வருவேன், 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 வந்துவிட்டேன் என்று பேசுகிறேன். அவன் தான் பேசிட்டு இருக்கான். நான் தான் பேசுகிறேன் அன்பர்களே, நான் தான் பேசுகிறேன். முருகப்பெருமான தான் பேசுகிறேன். யாரோ என்று ஏமாந்து விடாதீர்கள். நான் தான் பேசுகிறேன். உங்களை காப்பாற்றுவோம் என்று முருகப்பெருமான் சொல்கிறான் என்று சொல்லி ஏதோ 2 நிமிஷம் பேசுறான்னு பேசுகிறேன். ஆகவே வருங்காலத்தை எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். நேரம் வந்துவிட்டது. ஆக சொல்லி அன்பர்களாக நீடு வாழ்ந்து ஆட்சி அகத்திய சமூக தொண்டர்களுடைய தொண்டனுக்கு நான் தொண்டான இருப்பேன். அவன்
கால் செருப்பாக இருப்பேன். என்னடா அது இவ்வளோ பேசுகிறான்? முருகபெருமானுங்கிறான், ஆறுமுக பெருமானுங்கிறான், ஆற்றல் இருக்கிறான், தொண்டருக்கு திருவடிக்கு மிதிடியா செருப்பாக இருப்பேன். என்னடா நான் தொண்டனுக்கு தொண்டன், தொண்டனுக்கு தாய் போட்டவன் இல்லை, தொண்டனுக்கு செருப்பாக இருந்து செய்வேன் நான். அப்புறம் புரிஞ்சுக்க நான் யாருன்னு. கேட்டாது தொண்டனுக்கு செருப்பாக இருப்பேன் நான். அப்போ எவ்வளோ பெரிய பண்பு நிட்டு இருக்கு, மதிக்க தெரிந்தாங்க இருக்கு. தொண்டனை மதிப்பேன் நான், தொண்டனை மதிக்கக்கூடிய ஆற்றல். உடனே பார்க்கும்போது ஐயோ பாவம் பசியோடு இருக்கான் பிள்ளை. ஐயோ என்னடா ஆள் நல்லா சட்டையெல்லாம் போட்டிருக்கான், ஐயோ பிள்ளை பசியோடு இருக்காண்டா. உள்ள தலைவன் சொல்கிறான் பிள்ளை பசியோடு இருக்காண்டா. யார் என்ன பிள்ளை பசியோடு இருக்காண்டா, ஆனால் சட்டை போட்டிருக்காண்டா. மான பிரச்சனைடா அவனுக்கு. ஆகவே பண்புள்ள மக்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, பக்தர்களே, பெரியோர்களே, எதிர்பாருங்கள். வந்துவிட்டது காலம். நான் செய்தி சொல்லியிருக்கிறேன், 21/11/2010 சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னே வரலாம், முன்ன வரலாம். ஆகவே எல்லோரும் எதிர்பார்க்கன்னு சொல்லி ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, 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 ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. முருகப்பெருமான் சொல்லுகிறேன், இப்போ கேளுங்கள். உலக மக்களை காப்பாற்றக்கூடிய தகுதி அகத்திய சகோதரத்திற்கே உண்டு என்று இப்போ சொல்லி மறுப்பு சொல்றேன். ஆகவே வேற ஒரு பயிலுக்கு அது யோசிச்சதில்லை, ஒரு பயிலுக்கு அது யோசிச்சதில்லை. எங்க சங்கத்தை தான் உண்டு அது யோசிச்சது. அது சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். என்ன இப்போ நான் கேட்டிருக்கேன், முருகடி ஆனேசம் போது கேட்கிறேன். முருகா அவர் கேட்கிறார், அன்பர் பூஜை எப்படி செய்யணும்? முருகா சர்க்குருநாதா சாந்த ஸ்வரூபா, என் தந்தையே, என் தாயே, நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியவன் தாயே, உன் ஆசி பெற அருள் செய்த தாயே, உன் ஆசி அருளை பெற்று நீ அருள் செய்த தாயே. இப்படி கேட்கணும். இன்னொரு நான் கேட்பேன், முருகா உன் ஆசி அருளையும் ஆற்றலையும் அடியேன் கொள்ளடிக்க அருள் செய்யணும் போற. திருடுவது ரகசியமா, கொள்ளையடிப்பது அதெல்லாம் வச்சுட்டு போய் அதில் அவ்வளோதான். முருகபெருமானை கூப்பிடணும். என்னன்னு கேட்டா, உன் ஆற்றை எல்லாம் வச்சுட்டு போதேன். இதுக்கு அருள் செய்யலாம். உன் அருளையும் ஆற்றலையும் கொள்ளடிக்க நீ அருள் செய்யணும். அப்போ எவ்வளோ உரிமை அவனுக்கு. ஐயோ பிள்ளை எல்லா பிள்ளைங்க. ஆகவே உன் ஆசியால் உலக மக்களுக்கு தொண்டு செய்ய அருள் செய்ய தாயி அவதான். இப்போ என்ன செய்யலாம் தொண்டர்கள்? முருகா உன் திருவடிக்கு தொண்டு செய்யவும், நீ தலைமையாகி நடத்தக்கூடிய இந்த உலக மாற்றத்துக்கு தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தாயே. இதுதான் வேண்டுகோள். தெரிஞ்சு வச்சுலையே அப்பப்பா வா போ.